ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மே 6க்கான செகண்ட் வீடியோ இது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் வந்தது எல்லாமே பார்க்கலாம். கமெண்ட்ஸ் இந்தியா ஷேர் வந்து இன்றைக்கி மார்னிங்கே ஓவர் 7% ஃபால் ஆயிருந்தது. ஸோ பிக்கஸ்ட் லாஸராக இருந்திருக்கு நிஃப்டி 500 இண்டெக்ஸில். இந்த ஃபால் எதனால் வந்ததுன்னா, கமிட்ஸோட பேரண்ட் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் குவார்ட்டர் ரிசல்ட்டை. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் நல்லா இல்லை, ஃபுல் இயர் கைடன்ஸையும் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்லியராக கமிட்ஸ் இந்தியா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா 10% ரெவன்யூ க்ரோத் இந்தியாவில் மட்டும் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ இன்க்ளூடிங் அன்லிஸ்டட் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகி 10% ரெவன்யூ க்ரோத் இந்தியாவிலேருந்து கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அன்சர்டினிட்டியாக, அதாவது யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் டேரிஃப் வார், அதனால் ஸோ டோட்டல் ரெவன்யூ இந்தியா அண்ட் ப்ளஸ் ஜாயிண்ட் வெஞ்சரோட சேர்த்து 14% இயர் ஆன் இயர் வைஸ் மார்ச் குவார்ட்டரில் ட்ராப் ஆகிருக்கு. இந்தியாவில் மட்டும் நான் சொல்கிறது கமிட்ஸ்க்கு 14% இயர் ஆன் இயர் வைஸ் மார்ச் குவார்ட்டரில் இந்தியாவில் ட்ராப் ஆகிருக்கு. பவர் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 11% ட்ராப் ஆகிருக்கு. அதில் வர ரெவன்யூ மட்டும், பவர் ஜென்ரேஷன் பிஸ்னஸில் வர ரெவன்யூ மட்டும் 11% ட்ராப் ஆகிருக்கு. ஸோ காலையில் நிலவரப்படி, டியூஸ்டே இன்னைக்கு காலையில் நிலவரப்படி ஸ்டாக் வந்து 5.8% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அரௌண்ட் 11 o'clock அளவில் நான் சொல்கிறது. ஸோ இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அப் டு டேட் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து 15% டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பாலிகேப் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 634.10 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 726.67 crore. ஸோ இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணதையும் பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 24.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 6820.20 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 6985.80 crore. ஸோ இயர் ஆன் இயர் வைஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணதும் பீட் பண்ணியிருக்கு. எபிடா இன்க்ரீஸ் ஆகிருக்கு 34.6%, 1025 crore கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எஸ்டிமேஷனை பீட் பண்ணல. 1109 எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க ப்ளூம்பர்கில். இவங்க 1025 crore கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 13.6%லேருந்து 14.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்டிமேஷன் 13.5. ஸோ எஸ்டிமேஷனை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கு 14.7% எபிடா மார்ஜின். பாலிகேப் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹35 பர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. கோத்ரேஜ் அக்ரோவர்ட் இன்றைக்கி 6% மார்னிங்கில் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கொட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஏர்லியராக ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து இப்போ பைக்கு மாற்றிருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா டாப் கைனர்ஸில் இருந்திருக்கு நிஃப்டி 500 இண்டெக்ஸில். சுந்தரம் கிளைட்டன் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் அலோன் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 209.48 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ ஆனால் 1.5% கம்மியாகிருக்கு. 524.54 crore கொடுத்துருக்காங்க. எபிடா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 87.35 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 11.5%லேருந்து 16.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபார் சுந்தரம் கிளைட்டன். ஷில்பா மெடிக்கேர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் அப்ரூவல் கிடச்சிருக்கு. யார்கிட்டேருந்துன்னா யூரோப்பியன் யூனியன் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து ஃபின்லாண்ட் மெடிசின் ஏஜென்சி EMAக்கு, அதாவது யூரோப்பியன் யூனியனுக்கு சார்பாக நடத்துனாங்க. மார்ச் 10 to 14 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ ஃபியூ மைனர் இஷ்யூஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ரூவல் மெயினாக எதுக்காக கிடச்சிருக்குன்னா, அவங்க செல் பண்ணலாம் ஓரல் ஃபிலிப்ஸ் அண்ட் டிரான்ஸ்டெர்மல் பேச்சஸ் அக்ராஸ் யூரோப் ஃபுல்லாக செல் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க யூரோப்பியன் யூனியன் ஃபார் ஷில்பா மெடிக்கேர். பேங்க் ஆஃப் பரோடா Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் அலோன் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 3.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5048 crore கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் டிக்ளைன் ஆகிருக்கு. 7% டிக்ளைன் ஆகிருக்கு. 11,793 crore-லேருந்து 11,020 crore கம்மியாயிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்டை குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்மி பண்ணியிருக்காங்க. 2.43%லேருந்து 2.26% கம்மி பண்ணியிருக்காங்க. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. மார்ஜினால தான் கம்மி பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 0.59%லேருந்து 0.58% கம்மி பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. ₹8.35 பர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா.
CCL ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சிங்கிள் டேலேயே 2021க்கு அப்புறம் இன்றைக்கி தான் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா நல்ல Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 11 அனலிஸ்டில் 8 பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ another 3 வந்து ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. யாருமே செல் கொடுக்கல ஃபார் CCL ப்ராடக்ட்ஸ். ஸோ ஷேர்ஸ் ஆஃப் ஏத்தர் எனர்ஜி இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. May 6 இன்றைக்கி மார்னிங் லிஸ்ட் ஆகிருக்கு. எவ்வளோ ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா NSEயில் 2.18% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகி 328 லிஸ்ட் ஆகிருக்கு. அதே BSEயில் 1.6% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகி 326.05 லிஸ்ட் ஆகிருக்கு. வேதாந்த் ஃபேஷன் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 13% டிக்ளைன் ஆகிருக்கு. 101.10 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஆனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 367.44 crore கொடுத்துருக்காங்க. EBITDA டவுன் 6% டவுன். EBITDA மார்ஜின் 48.4%லேருந்து 45.1% கம்மியாயிருக்கு. டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. ₹8 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. அலம்பிக் ஃபார்மா Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 12% டிக்ளைன் ஆகிருக்கு. 156.89 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஆனால் 16.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. EBITDA 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 271.93 crore. EBITDA மார்ஜின் 17.1%லேருந்து 15.4% கம்மியாக இருக்குது. டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. ₹11 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. அலம்பிக் ஃபார்மா. டாடா மோட்டார்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் வந்து இன்னைக்கு ஈவினிங், அதாவது May 6 ஈவினிங் 3 PM ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னாரோ. கம்பெனி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க பிஸ்னஸில் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் தனியாக, கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஓட்டிங் 3 PM முன்னேரம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ பேசஞ்சர் வெஹிக்கல்ஸில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் அண்ட் ஜகுவார் லேண்ட் ரோவர், அதாவது JLR சொல்லுவோம்ல, அது இன்க்ளூட் ஆகிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கல்ஸில் கமர்ஷியல் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ், ட்ரக்ஸ்லாம் மட்டும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இதுக்கு அப்ரூவல் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த பிளானுக்கு, ஸோ யாரெல்லாம் டாடா மோட்டார் ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் கமர்ஷியல் வெஹிக்கல் ஷேர் கிடைக்கும். ஸோ இந்த டாடா மோட்டார் ஷேர் வந்து March 28, 2025 அவங்க அக்கௌண்ட்டில் இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ஓட்டிங்க்கும் அவங்க எலிஜிபிள். இந்த ஷேர் ஸ்ப்ளிட் ஆனால் கிடைக்கிறதுக்கும், அதாவது கமர்ஷியல் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் தனியாக பிரித்தாங்கன்னா கிடைக்கிறதுக்கும் அவங்க தான் எலிஜிபிளாக இருப்பாங்க. கஜாரியா செராமிக்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 59% டிக்ளைன் ஆகிருக்கு. 43.18 crore கொடுத்துருக்காங்க. 104.27லேருந்து கம்மியாயிருக்கு. ரெவன்யூ 1.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. EBITDA 20% டவுன். 138.37 crore கொடுத்துருக்காங்க. EBITDA மார்ஜின் 14.3%லேருந்து 11.3% கம்மியாயிருக்கு. டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. ₹4 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆப்ரேஷனை டிஸ்கண்டினியூஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா கஜாரியா ப்ளைவுட்டில். அது மட்டும் இல்லாமல் 30 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க கஜாரியா அல்டிமா ப்ரைவேட் லிமிட்டடில். அதையும் இப்போ வித்ட்ராவல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கஜாரியா செராமிக்ஸ். சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 13% கம்மியாயிருக்கு. 37.59 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஆனால் 15.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. EBITDA 9% டவுன். 60.85 crore கம்மியாயிருக்கு. EBITDA மார்ஜின் 18.3%லேருந்து 14.5% கம்மியாயிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்தியன் ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் செம்ம டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே அவங்களோட ட்ரக் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதனால் கம்பெனியெல்லாம் அங்கே போகணுன்ற மாரி அவர் சைன் போட்டிருக்காரு. ஸோ இந்த கன்சர்ன் சம்மந்தமாக ஸோ இந்தியன் ட்ரக் எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் ஹர்ட் ஆவாங்க. ஸோ இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் பாதிப்படைவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே யூஎஸ் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி போகிற மாரி இருக்கும். ஸோ அதனால் நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் 1.4% ஏர்லி ட்ரேட்லேயே ட்ராப் ஆகிருக்கு. லூபின் 3% காலையில் ட்ராப் ஆகிருந்தது. அரமிந்தோ ஃபார்மா 3%, சிப்லா மோர் தென் 2% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சன் ஃபார்மா 1.9% டவுன். பயோகான் 0.3% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.